அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் தம்பி முனீஸ்வரன். அவர் யதார்த்தமாக நம்ம பார்த்தான், வரும்போது லிஃப்ட்டு கொடுங்கண்ணே வண்டியில் அப்படின்னாரு. கேட்டேன், என்ன தம்பி லிஃப்ட்டு போகிறீங்களே, லிஃப்ட்டு கொடுக்குறீங்களேன்னு கேட்டதுக்கு, நான் இன்றைக்கி வியாபாரம் பார்க்க போகிறேன்னாரு. அவர்கிட்டே நம்ம கேட்போம். வணக்கம் முனீஸ்வரன். வணக்கம். இப்போ நீங்கள் பரீட்சை லீவில் எங்கே கல்லுமேடு, உங்கள் வீடு எங்கே இருக்குது? கல்லுமேட்டிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, காந்தி மியூசியத்துக்கிட்ட வியாபாரம் பார்க்குறீங்க. இந்த புக்கு யார் வாங்கி கொடுத்தாங்களா உங்களுக்கு, இல்லை நீங்களே போய் வாங்கினீங்களா? போய் வாங்கிட்டீங்க. கல்லுமேட்டிலேருந்து எப்படி போவீங்க அங்கே? பெரியார் போய் புக்கு வாங்கிட்டு வியாபாரம் பார்க்குறீங்க. உண்மையிலே பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இந்த கோடை விடுமுறையில் மற்ற நேரமும் வருவீங்களா? சனி ஞாயிறு எப்போனாலும் வியாபாரம் பார்ப்பீங்க, உங்கள் பெற்றோருக்கு உதவி பண்ணுறீங்க. உண்மையிலே பாருங்கள், நம்முடைய முனீஸ்வரன் அவங்களுடைய பெற்றோருக்கு உதவியாக பள்ளிக்கூடம் போயிடுறீங்க. இப்போ எத்தனை படிக்கிறீங்க? 8 முடிச்சுட்டு 9 போகிறாரு. பாருங்கள், 8 முடிச்சுட்டு 9 போகிறாரு. ஆனால் அவங்களுடைய பெற்றோருக்கு அவர் உதவி பண்ணணும்னு சொல்லி நம்ம காந்தி மியூசியத்துக்கிட்ட பாருங்கள் வியாபாரம் பார்க்குறாரு. உண்மையிலே அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நான் அவர்கிட்ட புக்கு வாங்க போகிறேன். 2 புக்கு வாங்கிட்டு அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறோம். ஏன்னா அவனே கண்டிப்பாக எவ்வளோ புக்கு, எவ்வளவு ஒரு புக்கு? இந்த வரேன். இப்போ பாருங்கள், நம்ம தம்பிகிட்ட இதை வச்சுக்க, நீ வச்சுக்க புக்கு, எனக்கு வேணாம், நீ வச்சுக்க, காசை வச்சுக்க, பையில் வச்சுக்க. இப்போ தம்பிக்கு நம்ம வாழ்த்துறோம். நானும் சிறு வயதில் இந்த மாதிரி தான் கோடை விடுமுறையில் வேலைக்கெல்லாம் போவேன். இருந்தாலும் தம்பியை மாதிரி எனக்கு ஒரு மயம் இருக்கார். அவருக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பண்ணோம். உண்மையிலே வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய முயற்சி வெற்றியாகணும். அதே மாதிரி படிக்கணும். நீங்கள் தொடர்ந்து படித்தீங்கன்னா தான் மேலே வர முடியும். இது குழந்தை தொழிலாளர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு பெற்றோருக்கு உதவி பண்ணுறீங்க, தவறு கிடையாது. அதே மாதிரி உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும். சரிதானா? உண்மையிலே வாழ்த்துறேன் உங்களைய. முனீஸ்வரன் பெரிய ஆள் வரணும், நீங்கள் பெரிய லெவலில் வரணும். நான் இன்றைக்கி தம்பிகிட்ட ஒரு புக்கு வாங்கியிருக்கோம். ஹாய் ஹாய். பாருங்க, தம்பிகிட்ட இன்றைக்கி நாங்கள் புக்கு வாங்கிட்டோம். புக்கு வாங்கிட்டு அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லியிருக்கோம். உண்மையிலே ஒரு கோடை விடுமுறையில் அவர் பாருங்கள். ஹாய். பாருங்கள், தம்பியை வியாபாரம் பார்க்குறாரு. உண்மையிலே வாழ்த்துக்கள். நம்மளை அவர்கிட்ட ஒரு புக்கு வாங்கிட்டோம். அவங்களுடைய பெற்றோருக்கு அவர் உதவியாக இருக்கிறாரு. உண்மையிலே நம்ம பாராட்டுறேன். நானும் அந்த மாதிரி சிறு வயதில் படிக்கும்போது வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் தம்பி உண்மையிலே பரவாயில்ல. தம்பி மாதிரி எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க. அதனால் உண்மையிலே பெற்றோருக்கு அவர் நல்லது செய்கிறாரு. வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும். என்னப்பா, நல்லா படிக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம்.